நம்ம அதிசர் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆண்டுகளாகவே சமூக வலைத்தளங்கள்ல செம்ம ஆக்டிவாக இருக்காரு. இவருக்கு சோஷியல் மீடியாக்கள்ல அக்கவுண்ட் எல்லாம் இல்ல அப்படின்னாலுமே, இவருடைய மேலாளரான சுரேஷ் சந்திரா மூலம் நெறைய புகைப்படங்கள், வீடியோக்கள் அவ்வப்போது சமூக வலைத்தளங்கள்ல வெளியாவதுண்டு. அதன்படி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில இவர் தொடர்ச்சியாக வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டாரு. அங்கு ரசிகர்களுடன் எடுத்த புகைப்படம், அங்கு கார் பந்தய வீரர்களுடன் எடுத்த புகைப்படம் அப்படின்னு நாளுக்கு நாள் ஏகவுடைய புகைப்படங்கள் சோஷியல் மீடியாக்கள்ல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. குறிப்பாக பாத்தீங்கன்னா கடைசி ஒரு மாதமாக அதிசருடைய புகைப்படங்கள் அதிகமாக சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஏகே புகைப்படம் வெளியிடுறது மட்டுமல்ல, பேட்டிகளையுமே கொடுத்துட்டு இருக்காரு. பல வருடங்களுக்கு முன்னாடி இனி நான் எந்த பேட்டியுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அதிசாரா இது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அதிர்ச்சியுடன் பார்க்கும் அளவிற்கு ஏகே தொடர்ச்சியாக ஒரு சில பேட்டிகளை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது அதிசர் செய்த ஒரு உதவி பற்றி சமூக வலைதளங்கள்ல ஒரு தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய கட்சி பொறுப்பை பிரேமலதா விஜயகாந்த் கவனித்துக் கொள்றாங்க. இவங்களுக்கு 2 மகன்களுமே இருக்காங்க. ஒருவர் விஜய பிரபாகரன், இன்னொருவர் சண்முக பாண்டியன். விஜய பிரபாகரன் தொடர்ச்சியாக அரசியல கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. ஆனா சண்முக பாண்டியனோ அவ்வப்போது சினிமா படங்கள் நடிப்பது அப்படின்னு படு பிஸியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. சண்முக பாண்டியன் நடிப்புல கடைசியாக வெளியான திரைப்படம் தான் படைத்தலைவன். இந்த படத்தை அடுத்து கொம்பு சிவி அப்படின்ற படத்திலுமே அவர் நடிச்சிருக்காரு. கொம்பு சிவி அப்படின்ற படத்துடைய வாய்ப்பு பெற்று தந்ததே நம்ம ஏகே அவர்கள் தானா. இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.